விமானங்களைப் போலவே ரயில்கள்லையும் கூடுதல் லக்கேஜ்களை எடுத்து சென்றா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு ரயில்வே ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தெரியாமலேயே நிறைய பேர் ரயில்களில் அதிக விதமான லக்கேஜ்களை எடுத்து சென்று பிறகு ஃபைன் கட்டக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா விமானத்தில் அதிக லக்கேஜுகள் இருந்தால் கூடுதல் லக்கேஜுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும். அதே போல் ரயில்கள்லையும் இந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணப்படுது. ஆனால் நிறைய பேர் ரயில்கள் அதிக விதமான அப்படி லக்கேஜ்களை எடுத்து சென்று பிறகு ஃபைன் கட்டக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லயும் இருக்காங்க. இதற்கு காரணம் ரயில்ல எந்த அளவிலான லக்கேஜ்களை எடுத்து செல்லலாம் அப்படின்ற ஒரு விவரம் தெரியாததே ஒரு முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுது. அப்படிதான் பாத்தீங்கன்னா ரயில்ல எவ்வளவு லக்கேஜ்கள் எடுத்து செல்லலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்திய ரயில்வே இது குறித்து ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அப்படி ரயில்கள்ல அதிக விதமான லக்கேஜ்கள் எடுத்து செல்லக்கூடிய பயணிகளிடமிருந்து அபராதம் வடிவில் வருவாயும் வசூலிக்கப்படுது. ஒவ்வொரு வகைக்கும் தனித்தனியாக லக்கேஜ் அடிய ரயில்வே நிர்ணயித்திற்காகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஏசி வகுப்புல பயணம் செய்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு பயணி 70 கிலோ வரையிலான சாமான்களை எடுத்து செல்லலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இத்துடன் 15 கிலோ தள்ளுபடியும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர அதிகபட்சமாக முன்பதிவு செய்த பிறகு 65 கிலோ எடையுள்ள சாமான்களை பார்சல் வேன்ல எடுத்து செல்லலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி நிறைய பேர் அதிக அளவிலான லக்கேஜ்களை எடுத்து சென்றா அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதுக்காக பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை அவங்க மறைமுகமாக எடுத்து செல்லலாம்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைனும் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விவரம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல நிறைய தகவல் குறித்து தெரிஞ்சுக்க நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.